அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொளியில் நுண்ணறிவு சார்ந்த சில வினாக்களையும் அவற்றுக்கான விளக்கங்களையும் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது வினா, எனக்கு 12 வயதாக இருந்தபோது எனது தம்பியின் வயது எனது வயதின் அரைவாசியாகும். தம்பிக்கு 12 வயதான போது எனது வயது யாது? இந்த இடத்திலே எனக்கு 12 வயதாக இருந்தபோது என்னுடைய வயதினுடைய அரைவாசியாக தம்பியின் வயது காணப்பட்டது. எனவே தம்பிக்கு வயது 6 வருடங்களாக இருக்க போகுது. அடுத்த விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது, தம்பிக்கு 12 வயதான போது எனது வயது யாது என கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே நேரடியாக மாணவர்கள் சில வேளைகளிலே தவறாக யோசிப்பார்கள். எவ்வாறுன்னு சொன்னால், என்னுடைய வயதின் அரைவாசி தம்பியினுடைய வயது, எனவே தம்பியினுடைய வயதின் 2 மடங்கு என்னுடைய வயது. ஆகவே என்னுடைய வயது 12ஆக இருக்கின்ற போது தம்பியினுடைய வயது 6 வருடங்கள். இப்பொழுது தம்பியினுடைய வயது 12ஆக இருக்கின்ற போது நேரடியாக அதனுடைய 2 மடங்கு என்னுடைய வயது என்று தவறாக எடுத்துக்கொள்வார்கள். அப்போ வயதிலே இருவருக்கிடையிலாக இருக்கக்கூடிய வயது வேறுபாடு எப்பொழுதும் மாறாது. அதனை நன்றாக கருத்தில் கொள்ள வேண்டும். 2 நபர்களுக்கிடையிலே காணக்கூடிய வயது வேறுபாடு, வயது வித்தியாசமானது எப்பொழுதும் மாறாது. எனவே என்னுடைய வயது 12ஆக இருக்கின்ற போது அரைவாசியாக இருக்கிறது. தம்பியினுடைய வயது 6 வருடங்கள். எனக்கும் தம்பிக்கும் இடையிலான வயது வித்தியாசம் 6 வருடங்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். என்னுடைய வயது 12, தம்பியினுடைய வயது 6 வருடங்கள். இருவருக்குமான வயது வித்தியாசம் 6. எனவே எப்போதுமே இந்த 2 நபர்களுக்கும் இடையிலான வயது வித்தியாசம் மாறாது. ஆகவே தம்பியினுடைய வயது 12 வயதாக இருக்கின்ற போது தம்பியினுடைய வயதோடு 6 வருடங்களை கூட்டுகின்ற போது என்னுடைய வயது கிடைக்கும். எனவே என்னுடைய வயது 18 வருடங்களாக இருக்கும். இந்த இடத்திலே கூடுதலாக தவறாக இலகுவாக வேகமாக செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே தம்பியுடைய வயதின் 2 மடங்கு என்னுடைய வயதாக இருக்கின்றது. ஆகவே தம்பிக்கு 12 வயதாக இருந்தால் அதனுடைய 2 மடங்கு 24 வருடங்கள் என்று தவறாக எடுத்துக்கொள்வார்கள். இந்த இடத்தை நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டிய விடயம், 2 நபர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய வயது வித்தியாசம் எப்பொழுதும் மாறாது என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அதனை கருத்தில் கொள்ளும் போது இந்த வினாவை நாங்கள் தவறாக செய்ய வேண்டி வராது, சரியான முறையிலே செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினா, நிமிடத்திற்கு 90 மீட்டர் வேகத்தில் நடக்கும் ஒருவர் குறித்த ஒரு சதுர வடிவ பூம்பாத்தியை சுற்றி வர 8 நிமிடங்கள் தேவைப்பட்டன எனின் அப்பூம்பாத்தியின் ஒரு பக்க நீளம் யாது? இங்கே சொல்லப்பட்ட விடயங்களை முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு நிமிடத்திற்கு 90 மீட்டர் வேகம். எனவே இதனுடைய கருத்து, ஒரு நிமிடத்தில் அவர் 90 மீட்டர் தூரம் நடந்து செல்வார் என்பதுதான் அதனுடைய கருத்து. அவ்வாறான வேகத்திலே நடந்து செல்லக்கூடிய ஒருவர் குறித்த ஒரு சதுர வடிவ பூம்பாத்தியை சுற்றி வர 8 நிமிடங்கள் தேவைப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 8 நிமிடங்கள் தேவைப்பட்டன. பூம்பாத்தினுடைய ஒரு பக்க நீளம். எனவே முதலிலே அவர் பூம்பாட்டை சுற்றி வர எடுத்த நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், 8 நிமிடங்கள். அவருடைய வேகம் 90 மீட்டர் வேகமாக இருக்கிறது. ஒரு நிமிடத்தில் அவர் செல்லக்கூடிய தூரம் 90 மீட்டர். ஆகவே 90ஐ நாங்கள் 8ஆல் பெருக்க வேண்டும். மொத்தமாக அவர் சுற்றி வந்து நடந்த தூரத்தை நாங்கள் முதலிலே பார்க்க வேண்டும். ஆகவே ஒரு நிமிடத்திலே 90 மீட்டர் வேகத்தில் சென்ற அவர் 8 நிமிடம் எடுத்திருக்கிறார் அந்த பூம்பாத்தியை சுற்றி வருவதற்கு. ஆகவே மொத்தமாக அவர் நடந்த தூரம் 720 மீட்டராக இருக்க போகிறது. எனவே அந்த பூம்பாத்தி ஒரு சதுர வடிவமாக காணப்படுகிறது. ஆகவே 720ஐ 4ஆல் வகுக்க வேண்டும். அது ஒரு சதுர வடிவ பூம்பாத்தி என்ற காரணத்தினால் மொத்தமாக அவர் நடந்த தூரம் 720 மீட்டர். 720ஐ 4ஆல் வகுக்கின்ற போது ஒரு பக்க நீளம் கிடைக்கும், 180 மீட்டர். இந்த இடத்திலே விடையை நன்றாக கவனிக்க வேண்டும். முதலாவது விடையாக 180 சென்டிமீட்டர் தரப்பட்டிருக்கின்றது. மூன்றாவது விடையாகத்தான் 180 மீட்டர் தரப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்திலே நாங்கள் சில வேளைகளிலே சரியான விடை எடுத்துக்கொண்டாலும் முதலாவது விடையாக 180 இருக்கின்ற போது அதற்கு கீழே மாணவர்கள் சில வேளை அவசரப்பட்டு கீறிக்கொள்வார்கள். இந்த இடத்திலே அலகு மிக முக்கியமாக இருக்கின்றது. இது ஒரு அலகோடு தொடர்புடைய ஒரு வினா. எனவே சரியான விடை எடுத்த பின்னர் அந்த அலகை சரிபார்த்து விடை அளிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். யூடியூப் தளத்தில் பதிவேற்றப்படுகின்ற காணொளிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள்.
தொடர்ச்சியாக இதிலே பதிவேற்றப்படுகின்ற காணொளிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு இந்த யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.